ஒரு ஊரில் தான் என்ற அகந்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். ஒரு தடவை அவரும் அவருடைய நண்பரும் விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த செல்வந்தரினுடைய நண்பர் அந்த செல்வந்தரிடம், இப்போ நீ நினைக்கிறே நீதான் பெரிய ஆளு என்று கேட்டவுடன் அந்த செல்வந்தர் ஆம் என்றாராம். உடனே அந்த நண்பர் விளையாட்டாக, இப்பொழுது நாம் விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், தற்பொழுது நம்மளுடைய உயிர் அந்த விமானியின் கையில் தான் இருக்கிறது என்று சொன்னாராம். உடனே அந்த செல்வந்தர் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டார். ஆனால் இந்த வார்த்தைகளை இந்த இருவர் பேசிக் கொண்டிருப்பதை மற்றவர் கேட்டிருந்தார். அவர் இவர்களிடம் வந்து கேட்டார், இப்பவும் சொல்கிறேன், இந்த விமானியும் இந்த விமானத்தில் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா இந்த விமானத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய என்ஜினியர்ஸு, இதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸு அனைவரும் முக்கியம். எனவே நம் வாழ்க்கையில் அவரவருடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டால் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உலகத்தில் வாழ முடியும். தான் என்ற அகந்தை இருக்கக்கூடாது. நாம் அனைவருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த கடமைகள் இருப்பது என்பது இந்த கதையின் வாயிலாக தெரிந்து கொள்கின்றோம்.